சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமா நீங்க அடிக்கிற கொள்ளையும் நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இப்படிலாம் சைட்ல ஒதுக்காம கவர்மெண்ட்ல காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? ரெண்டாயிரம் போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.